ஒன்று தெரிஞ்சு கொள்ளுங்க, இந்த உலகத்தில் யாரையும் நம்பிடாதீங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, மனிதனை நம்புவதை காட்டிலும் இது புருஷன் அடங்கிறார், இந்த மனைவி அடங்கிறது. நீங்கள் புருஷன் கூட பொண்டாடி கூட மனைவியோட சந்தோஷமாக குடும்பம் நடத்துங்க, வாழுங்க, ஒன்றும் இல்லை. ஆனால் எனக்கு என் வீட்டுக்காரர் இருக்கார், அவர் பார்த்துக்குவார், அதை மட்டும் சொல்லிவிடாத. அப்போ அவர் எதுக்கு இருக்கிறாரு? நீ உன் புருஷனை கனப்படுத்தினா ஒதுங்கிறேன் அப்படின்றாரு. நீ ஒட்டுமொத்தமாக நம்ம குடும்பத்துக்கு ஏசப்பா இருக்காருங்க, நம்ம பிள்ளைகள் நடத்துவாருங்க, அப்படி பேசி பாருங்க. நான் உன் மாறுபாடு ரொம்ப கவனம். என் புருஷன் இருக்காரு, அவன் இருக்கான், சித்தை போயிருக்கேன், பெரிய போயிருக்கேன், அதை வச்சு நான் இது பண்ணிடுவேன், இந்த வீடை வச்சு நான் இது பண்ணிடுவேன், அதை விட நகை வச்சு இது பண்ணிடுவேன் அப்படின்னா சரி, ஏசப்பா அப்படியே ஒன்றும் கண்டுக்க மாட்டார், அப்படியே அமைதியாயிருவார். உன் விண்ணப்பத்துக்கு பதில் வராது, உன் பேச்சு சரியில்லை, உன் வார்த்தை சரியில்லை, நாவின் மாறுபாடு வேறமா போயிட்டு இருக்கு. நான் நிற்பது அவர்னால, நடப்பது அவர்னால, சாப்பிடுறது அவர்னால, நான் நிற்பது நிர்மலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை, நான் உயிரோடு இருப்பது அவர் கிருபை. அப்படி பேசி பார்க்கணும், பேசணும். அப்போதான் அவர் உங்களை இன்னும் மேலும் 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 கொண்டு வருவார். தப்பி தவறி ஒரு வார்த்தை கூட, என் சித்த பையன் குடித்தான், பெரிய பையன் குடித்தான், அவனால தான் என் குடும்பம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு எந்த மனிதனை குறித்து மேன்மை பாராட்டாத. சில ரதங்களை குறித்தும் சில குதிரையை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்களை படைச்ச கர்த்தரையை குறித்து மேன்மை பாராட்டணும்.